என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. செல்லக்குட்டி இப்ப சிரிப்பு வந்துருச்சா? பாத்தியா, அழுகி நிறுத்திருச்சு. அப்பா என்கிட்ட ஏதோ பேசணும் நீங்க. அதான் நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தான்ப்பா. அப்பா, எனக்கு இந்த கம்பெனி ஃபேக்ட்ரி இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் நம்ம குடும்பம் தான்ப்பா. என்ன தான் ஃபாரின் கிளைண்ட்ஸோட தஸ் புஸ்ன்னு இங்கிலீஷில் பேசி பிஸ்னஸ் டீலெல்லாம் முடித்தா கூட என் மைண்டில் எப்போவுமே நம்ம குடும்பத்தை பற்றின சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும்பா. ஏப்பா, குடும்பம் தானே முக்கியம். அதானே எல்லாத்துக்கும் ஆணி வேறு, அதானே அஸ்திவாரம், அதானேப்பா பேஸு. இப்போ நம்ம எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம்? யாருக்காக இவ்வளோ சம்பாதிக்கிறோம்? எல்லாம் புள்ள குட்டிகளுக்காகவும் குடும்பத்துக்கும் தானேப்பா. அப்பா இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணுமாப்பா? உங்களோட பொறுப்பு, குடும்பத்துக்கு மேல இருக்கிற அக்கறை இதெல்லாம் நேர்ல பார்த்து வளர்ந்தவன்ப்பா. என்ன உன்னையும் பவித்ராவையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டினது ஏதோ தவிர்க்க முடியாம நான் எடுத்த முடிவுப்பா. அது உனக்கு கொடுத்த தண்டனை இல்லப்பா, எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட தண்டனை. நம்ம குடும்பம் உடைச்சு போயிடக்கூடாது, நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த என்னோட நினைப்புக்கு விழுந்த பெரிய அடிப்பாது சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாம நான் எவ்வளவு நொந்து போயிட்டு தெரியுமா? அந்த நேரத்துலதான் மாறு வேஷம் எல்லாம் போட்டு உன் கருப்பட்டி காஃபி கடைக்கெல்லாம் வந்து பாசத்தை காட்டினேன். அங்க முருகாம இருக்கிற என் மருமகளை பார்த்து என் மனசார ஆசீர்வாதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியா தூங்கினேன்பா. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குப்பா. கிரேட் டேஸ். யூ ஆர் எ கிரேட் ஃபாதர்ப்பா. என்னப்பா கிரேட் ஃபாதர்? அன்னைக்கு ஒன்ன நான் வீட்டை விட்டு விரட்டி விட்டேன், இன்னைக்கு சந்துருவை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருக்கேன். அதெல்லாம் என்ன கிரேட் ஃபாதர்? என் மனசு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? சந்துரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கப்பா. என்ன சூர்யா, நீயும் புரியாமையே பேசிட்டு இருக்க. உன்னை நம்பிதானே என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அவளுக்கு ஒரு அநியாயம் நடக்குது பார்த்துட்டு இருக்கேன். என் நண்பன் வீட்டுக்கு வந்து அழுகுறான். எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றேன்? பால்ய நண்பன், 40 வருஷத்து பழக்கம், என் கண்ணு முன்னால் அழும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? எனக்கு கோபம் வந்துருச்சு. அதனாலதான்ப்பா நான் சந்திரவை வீட்டை விட்டு வெளியே விரட்டி விட்டேன். சரிப்பா, ஆனா அந்த ரிசல்ட் என்னாச்சு? அவன் மறுபடியும் பாரதி வீட்டுல போய் தான் உட்கார்ந்துருக்கான். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டப்பா. அப்பா 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 என்னச்சுப்பா? தண்ணி வேணும்ப்பா, கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வரியா? அப்பா நான் வாங்கிட்டு வரேன், நீங்க குழந்தைய வச்சுக்கோங்க. நீ போப்பா, விடு, நான் பாத்துக்கிறேன். வா. பாத்து. அங்க பாரு, அவன்தான் அங்க போறான் பாரு. சாரி ப்ரோ. ஏய் என்னடா இடிச்சிட்டு சாரிங்கிற? கண்ணு முன்னாடி இருக்குதா பின்னாடி இருக்குதா? ஹலோ, இடிச்சது நீ, நான் இல்ல. என்னது? நான் ஒன்னு அடிச்சேனா?
இவர் சும்மா 16 வயசு ஃபிகரு, இவரை வேணும்னே வந்து இடிக்கிறாங்க. ஏய் சும்மா போவியா? அப்ப நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்க. முடிவா? அப்படின்னா என்னதுப்பா? அதுவா, நீ உதவாங்க போற. பாடுறா, இவரை உதப்பாரா? சாரி ப்ரோ, இப்ப எப்படி இருக்குது? பேசிட்டு இருக்கும் போதே கை வைக்கிற. ஏய் எம்எல்ஏ கை வைக்கிறியா? என்னப்பா சண்டை போட்டுக்கிட்டு வந்த இடத்துல என்ன சண்டை போட்டுருக்க? அப்பா அவன்தான்ப்பா வந்து வேணும்னே தகராறு பண்ணா. அதுக்காக நீ அடிப்பியா? அப்பா முதல்ல கை வச்சது அவன்தான். என்னப்பா அது? நீ அதை போட்டு போக என் கூடாது. மேல கை வச்சிட்டல, வா. உன்னை சும்மா விட ஏய், மாட்டேன். ஏய், என்னடா? ஆ? இருயா. என்னவா? இருப்பா. நான் யாருன்னு பாக்குறியா? இரு. ஏப்பா இருப்பா, அவர் தப்பு பண்ணிட்டாருப்பா. அவர் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்பா என்னப்பா அவங்கிட்ட யோ, போய் முக்கா சண்டை முடிஞ்சோனே போ. என்னது சாரி. இது? ஏய், சூர்யா, உன்னா? சூர்யா, ஏய், ஏப்பா, உனக்கு இருக்கா? போடா, ஏய், ஏய், வெளில வா. போடா. யாருன்னு காட்டுறேன் வா. போடா. இரு. போங்க 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 போங்க. தடுத்து விடாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு. அட ஏன்பா நீ தண்ணி வாங்க தானே வந்த? ஆமாப்பா அதுக்குள்ளதான் அவன் தேவையில்லாம தகராறு பண்ணிட்டு இருந்தான்ப்பா. அட என்னப்பா நீ? சரி அப்பா குழந்தை எங்கப்பா? அது குழந்தைய பெஞ்சில் படுக்க வச்சுட்டு வந்திருக்கப்பா. என்னப்பா குழந்தைய தனியா விட்டு வந்திருக்கீங்களா? இல்லப்பா, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்பா பதட்டப்படுற? அதான் இத்தனை பேர் சுத்தில இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அப்பா என்னப்பா நீங்க போங்கப்பா. அப்பா குழந்தை எங்கப்பா? அப்பா அப்பா குழந்தை எங்கப்பா? இங்கதான்ப்பா படுக்க வச்சுட்டு போனேன், எங்கன்னு தெரியலையே. அப்பா இங்க இருந்த குழந்தை எங்கப்பா போயிருக்கும்? பயப்படாதே, இங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்ப்போம். அப்பா நல்லா யோசிச்சு பாருங்க, இங்கதான் வச்சுங்களா? இங்க தானே உட்காந்துட்டு இருந்தேன், இங்கதான் படுக்க வச்சுட்டு வந்தேன். இல்லப்பா இதே மாதிரி அங்கேயும் இடம் இருக்குல்ல, அங்க பாருங்கப்பா. சரி சரிப்பா. இருப்பா ஒரு நிமிஷம். இங்க ஏதாவது குழந்தைய பாத்தீங்களா? ஐயா ஐயா, ஒரு குழந்தைய பாத்தீங்களா ஐயா? அந்த பெஞ்சில் படுக்க வச்சிருந்தேன். நான் இப்பதான் வந்தேன். அம்மா சின்ன குழந்தைம்மா, அந்த பெஞ்சில் படுக்க வச்சிருந்தேன். ஐயோ எங்க போச்சுன்னு நீங்க தெரியல. ஏதாவது குழந்தை இருந்தது பாத்தீங்களா? அப்பா யாருமே பாக்கலையாப்பா. என்னை சுத்தி நடந்துட்டு இருக்க அத்தனை பிரச்சனைக்கும் நானும் என் பேராசையும் தான் காரணம். அதனால இப்ப முழுசா பாதிச்சு நிக்கிறது சந்துரு தான். மொத்த பிரச்சனையில இருந்தும் அவரை வெளியில கொண்டு வரணும் கடவுளே.
மாணிக்கமே போற்றி 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 கொடு. யார் பேருக்குமா அர்ச்சனை? பேரு சந்துரு. சந்துரு சந்துரு, நாமதேசிய பூச நட்சத்திரம், பூச கடகராசி. கடகராசி ஜாதகஸ்ய. ஏ பாரதி, நீ எதுக்கு சந்துரு பேர்ல அர்ச்சனை பண்ற? அம்மா, என்ன கட்டாயப்படுத்தி எதுக்காக கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த? இந்த சாமியை கும்பிட்டா எனக்கு நல்லது நடக்கும்னு தானே? இப்போ இவளும் இதே சாமி கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணி கும்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அவளுக்கும் நல்லது தானே நடக்கும்? ஏமா, நிம்மதியை தேடி வர இடத்துல கூட ஏன் இங்க நிம்மதியை கெடுக்கிற மாதிரி இப்படி வந்து உயிரை எடுக்கிற? ஏங்க, இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசு இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி நான் என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? குழப்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா மனசு வெறுத்து போய் உட்கார்ந்துட்டு இருக்க சந்துரு மனசு நல்லா தெளிவா மாறணும்னு தானங்க அர்ச்சனை பண்ண. அது ஒரு தப்பாங்க? எம்மா தாயே, நீ எப்போ எது செஞ்சாலும் சத்தியமா அது தப்பே கிடையாது. அத கொஞ்சம் கூட புரியாம அது தப்புன்னு சொல்லி கேள்வி கேட்கிறோம் பாரு, எங்க மேலதான் ரொம்ப ரொம்ப தப்பு. நான் எங்கேயுமே வரலன்னு சொன்னா இனிமே என்ன கட்டாயப்படுத்தாம இருங்க. என் மனசுல படுறதா எப்பவுமே கரெக்டா நடக்குது. நீங்களே சாமியை கும்பிட்டுட்டு வாங்க. ஏ ஸ்வேதா, ஸ்வேதா நில்லுமா. பத்மா, பரவாயில்ல, நீ அர்ச்சனை பண்ணு. என்னங்க? ஸ்வேதா, ஒரு நிமிஷம் நில்லு. ஓடாத, ஒரே நிமிஷம் நில்லு. நான் ஏன் நிக்கணும்? அதுவும் நீ சொல்லி நான் எதுக்காக நிக்கணும்? நான் பேசணும், உன்கிட்ட மனசை விட்டு பேசணும். தயவு செஞ்சு விலகி போயிரு. உன்கிட்ட இருந்து நான் எதையும் கேட்க விரும்பல. தேவையில்லாம எனக்கு மேலும் மேலும் கோவத்தை உண்டு பண்ணாத. தல ஸ்வேதா, நீ கோவப்படாதன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன என்ன பார்த்தாலே எரிச்சு தள்ளிடணுங்கிற அவ்வளோ கோவம் உன்கிட்ட இருக்கும். இது பாரு, என் பொறுமைய சோதிக்காத. உன்னை நான் தள்ளி விட்டுட்டு போறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஆனா நான் உன்ன மாதிரி கல் நெஞ்சக்காரி கிடையாது. உனக்கு வலிக்கும், வலியில நீ துடிப்பேங்கிற எண்ணத்துலதான் நான் பேசாம இருக்கேன். அது போதும், அந்த மனசு போதும். நான் சொல்றத ஈஸியா உன்னால புரிஞ்சுக்க முடியும். இங்க பாரு, சந்துரு மேல எந்த ஒரு தப்பும் இல்ல. பாரதி, நான் உண்மையதான் சொல்றேன். சந்துரு பாவம். என்னோட முட்டாள்தனத்தால தான் பாவம் அவர் இப்படி அல்லாடுறாரு. இங்க பாரு பாரதி, ரொம்ப மரியாதையா சொல்றேன். என்ன வழி மறைச்சு கண்டதையும் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. அவசரப்படாத ஸ்வேதா. அன்னைக்கும் இப்படிதான் அவசரப்பட்டு ஓடிட்ட. நீ இருந்து பேசியிருக்கணும். என்ன விவரம், ஏன் இப்படின்னு கேட்டிருக்கணும். நீங்க வந்தீங்க, வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க. என்ன பேசணுங்கிறதுக்காகவே எப்படி எப்படியோ கேள்வி கேட்டீங்க. கோவங்கிறது பொதுவுல வர்றது தானே, அதுதான் எனக்கும் வந்தது. நானும் ஏதேதோ பேசிட்டேன். பேசினியா? இனி என் வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு ஒத்த வார்த்தையில சொல்லாம சொல்லி முடிச்சுட்டு ஏதேதோ பேசிட்டேன்னு சொல்ற பாவி. இங்க பாரு, நான் இப்பவும் சொல்றேன், சந்துருவா டிவோர்ஸ் பண்ற அளவுக்கு அவர் எந்த பாவமும் பண்ணல. உன் மேல உயிரையே வச்சிருக்காரு அவரு. என் நேரத்தை பாத்தியா? ஏன் புருஷன் நல்லவன்னு உன்கிட்ட சர்டிபிகேட் வாங்குற நிலைமை வந்துருச்சு. ஆமா, என்கிட்ட தான் சர்டிபிகேட் வாங்கணும். என்ன பிரச்சனையே என்னால தானே. அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா தானே நீ டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்க. அப்போ நான் தானே இல்லைன்னு மறுத்து பேசணும். பாரதி,
இப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. டிவோர்ஸ் நோட்டீஸை நீ வாபஸ் வாங்கணும். நீங்க 2 பேரும் பழைய மாதிரி நல்லா இருக்கணும். சந்துருவும் நீயும் கஷ்டப்படக்கூடாது. அவ்வளவுதான். காமெடி பண்றல்ல? ஸ்வேதா ப்ளீஸ், நான் கோவில்ல நின்னு நியாயத்தை பேசுறேன். தயவு செஞ்சு நீ அனுப்புன டிவோர்ஸ் நோட்டீஸை வாபஸ் வாங்க. அப்பா, அம்மா, கொடுங்க சாமி. ஸ்வேதா, என்ன ஆச்சு? என்ன? இவளுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. ஏய், ஏன் என் பொண்ணு மறைச்சு நின்னு பேசிட்டு இருக்க? நீ யாரடி பேசுறதுக்கு? இதெல்லாம் சரியில்லாமா? வழி விட்டு வெளியே நில்லு சொல்லிட்டேன். நீங்களும் ஸ்வேதா மாதிரி பேசாதீங்க. சந்துருக்கு இவ அனுப்புன நோட்டீஸை மட்டும் வாபஸ் வாங்க சொல்லுங்க. ஏய், இப்படி பேச உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? இதே ஊர் உலகத்துல வேற எங்கேயாச்சும் இதே மாதிரி நடந்திருந்தா உன்னை வீட்டோட கொளுத்தி போட்டிருப்பாங்க. ஆனா என் பொண்ணு ரொம்ப நியாயமானவ. அதான் நேர்மையான முறையில டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா. இனி என்ன, உன் பாடு கொண்டாட்டம் தானே. தப்புமா, நீங்க இப்படி பேசுறது தப்பு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப கூட நீங்க இப்படி பேசி பேசிதான் என்ன கோவப்படுத்துனீங்க. என் கழுத்துல இருக்கிற தாலி தான் உன் வாழ்க்கையை கெடுக்குதுன்னா அந்த தாலி எந்த சூழ்நிலையில கட்டினது, ஏன் கட்டினார்னு நிதானமா நீங்க கேட்டு இருக்கணும். அத என்ன ஏதுன்னு கேட்காம தடால் புடால்னு கத்திட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு ஓடினா இப்படிதான். இங்க பாருமா, அவர் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல உன் கழுத்துல தாலியை கட்டிட்டாருன்னு சொல்ற. சரி, ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அதை உன் கழுத்துல தொங்க விட்டு சுத்திரிய, அது உனக்கே சரின்னு படுதா? சரியா சொன்னீங்க. இந்த தாலிக்கு எந்த பவரும் இல்லனா இது கோயில் தானே. இந்த தாலியை கழட்டி இப்பவே உண்டியல போடு. சந்துருக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்து இப்போ என்ன கட்டாயப்படுத்தி நிறுத்தி எதோ பேசிட்டு இருந்தியே. என் அப்பா அம்மா சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிடுறியா? அதுக்கப்புறம் நீ பேசுறத பத்தி நான் யோசிக்கிறேன். என்ன ஓகேவா? டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்த கவலை கூட இல்லாம உன் வீட்ல வந்து செட்டில் ஆயிருக்காரே, அவரை உன்னால துரத்த முடிஞ்சுதா? சொல்லு, அவரை துரத்த முடிஞ்சுதா? முடியல. அப்புறம் ஏன் என் பொண்ணுகிட்ட வந்து பேசிட்டு இருக்க? ச்சே, ஏங்க இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு? நீ வாமா, வாங்க. என்ன பவி இது? சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்க. அவங்க போய் 1/2 மணி நேரம் கூட ஆகல. என்ன டென்ஷன் உனக்கு? இல்ல அத்தை, குழந்தைய எடுத்துட்டு போன சூர்யாக்கும் சரி மாமாக்கும் சரி குழந்தைய அவ்வளோ நாசுக்காலாம் பாத்துக்க தெரியாது. ஏதோ போறோன்னதும் நானும் யோசிக்காம கொடுத்து விட்டுட்டேன். நானும் கூட போயிருக்கணும் அத்தை. மாமா தான் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா நீ இப்படி அடிச்சுக்கிற? அப்பாவும் தாத்தாவும் தானே கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுவும் எங்க வெளியூருக்கா போயிருக்காங்க? இல்லையே, இதோ பக்கத்துல இருக்க பார்க்கு அங்கதானே போயிருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாரு, வந்துருவாங்க. பவி, நீ எந்த விதத்திலயும் டென்ஷன் ஆக வேணாம். சூர்யாக்கு வேணா குழந்தைங்கள ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கலாம். ஆனா இவரு 4 பிள்ளைங்கள தூக்கி வளர்த்தவர் தானே. அதனால கண்டிப்பா ஒரு பிரச்சனையும் ஆகாது. வந்துருவாங்க. இப்போ இப்ப ராஜாராம்க்கு இருக்கிற மனநிலைக்கு அதிசயமா குழந்தைய அக்கறையா கூட்டிட்டு போயிருக்கான். அதுக்கே நாம சந்தோஷப்பட்டுக்கணும். சூர்யா வந்துட்டாங்க பாரு. ஒன்னும் ஆவாதுப்பா, சூர்யா கிடைச்சிரும்.
என்ன நீங்க 2 பேரும் மட்டும் வரீங்க? ராணிமா எங்க? என்னங்க நீங்க? உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே பேசலன்னா என்ன அர்த்தம்? சூர்யா, பார்க்கல குழந்தை மிஸ் ஆயிட்டா. சூர்யா விளையாடாத. உண்மையை சொல்லு. ராணிமா எங்க? குழந்தை மிஸ் ஆனது உண்மைதாமா? குழந்தைய காணுமா? என்ன பொன்னி? என்னங்க நீங்க? என்ன சொல்றீங்க? அது என்ன ஓடி ஆடி விளையாடுற குழந்தையா? அப்படியே ஓடி போறதுக்கு கை குழந்தைங்க. யாராவது ஒருத்தர் கையில தானே இருந்திருக்கணும். குட் கொஸ்டின். ஆன்சர் பண்ற காளி. பதில் சொல்லுங்க. உண்மைதாமா. அது சூர்யாவும் ரவுடியும் சண்டை போட்டு இருந்தாங்களா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கையில இருந்த குழந்தைய அங்கிருந்த பெஞ்சில வச்சுட்டு நான் தடுக்க போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தேன். என்ன சூர்யா நீ? குழந்தையை கையில எடுத்துட்டு போயிருக்கோங்கிற கவலை கொஞ்சம் கூட இல்லாம எவன் கூடயே சண்டை போட்டுட்டு குழந்தையை தொலைச்சிட்டு வந்திருக்க. பவி, சாரி பவி, என்னால அவாய்ட் பண்ண முடியல. நானா வழிய போய் சண்டை இழுக்கல. அட போப்பா. அவ அப்ப இருந்து கவலைப்பட்டுக்கிட்டே புலம்பிட்டே இருந்தா. இப்போ அதே மாதிரியே ஆயிடுச்சு. அண்ணி 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 அழாதீங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி. ராணிமா கிடைச்சிருவா. ப்ளீஸ் அண்ணி. அவ நம்மள விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டா. என்னடா அது? இப்படி பொறுப்பு இல்லாமையா பறி கொடுப்ப? காணோன்னா அங்க இங்க தேட மாட்டியா? நேரா கை வீசிட்டா வருவேன். அங்க எல்லா பக்கமும் விசாரிச்சிட்டமா, எங்கேயுமே யாருக்குமே எதுவுமே தெரியலம்மா. அழுதுட்டு இருந்தாலும் வீட்லயாவது இருந்து பார்த்த. கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறாங்களே அத்தை. அழாத.